இங்கே மீனாவை கீழே தள்ளிவிட்டதில் அவங்களுக்கு தலையிலையும் அடிபட்டது. அதுக்கு பிறகு மீனாவுக்கு அடிபட்டதுனால ரொம்ப கோவப்பட்ட முத்து அங்கே சிட்டியை செம்மையை அடித்து தாக்கிட்டு அதுக்கு பிறகு மீனாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு வீட்டுக்கு வர முத்து என்னாச்சுன்னு வீட்டில் கேட்குறப்போ மீனா கீழே விழுந்த தலையில் அடிபட்டுடுச்சுப்பான்னு இங்கே வந்து போய் சொல்கிறாங்க. உண்மையே சொன்னால் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுக்கிட்ட முத்து இந்த மாதிரி சொல்ல போக எங்கள் விஜயாவும் வந்துட்டு மீனா மேலே கொஞ்சம் இறக்கப்பட்டு பேசுகிறாங்க. நானே போய் சமைக்கிறேன், உனக்கு தான் தலையில் அடிபட்டுருக்குல்லன்னு சொல்லும் பொழுது இது முத்துவுக்கும் அண்ணாமலைக்குமே பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. இங்கே வீட்டுக்கு வர ரோஹிணி, என்னாச்சு ஆண்டி, நீங்கள் இன்னைக்கு கிச்சனில் இருக்கீங்க, ஏன் மீனா எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவள் ஏதோ பைக்லேருந்து கீழே விழுந்துட்டாலாமா, அதான் தலையில் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் விஜயாவும். அதுக்காக நீங்கள் ஆண்டி சமைக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது பின்ன வேறு யாருமா சமைக்கிறது, அவளுக்கு தலையில் அடிபட்டிருக்கு அப்படிங்கிறப்போ அவளையா வந்து நம்ம சமைக்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் விஜயாவும். இங்கே ரோஹிணி வேற தினேஷை பார்த்துட்டு அதுக்கு பிறகு இங்கே சிட்டியையும் பார்க்க போயிருக்காங்க தினேஷ் விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்கு. அப்போ சிட்டி கொடுத்தா அந்த ஒரு ஒர்க்கை வேற நம்ம முடிச்சாகணும், எப்படியாவது இங்கே முத்து ஃபோனில் வந்து இருக்கிற அந்த வீடியோவை ஒட்டுமொத்தமாக நம்ம வெளியில் கொண்டு வரணும். ஆனால் இதில் நம்மளும் சிக்கக்கூடாது, இதை இப்போதைக்கு ஆண்டிக்கிட்ட சொல்லவும் கூடாது. அது தானாக வெளியில் வரும்பொழுது இங்கே பெரிய பிரச்சனையே வெடிக்கும், பூகம்பமே வெடிக்கும். அப்போ இந்த மீனாவுக்கும் முத்துவுக்கும் நான் கொடுக்குற பதிலடி மிகப்பெரிய தண்டனையாக தான் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டேன். சரிங்க ஆண்டி, நானும் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்லம்மா, நீ போயிட்டு முதல்ல நீயே அங்கே ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்க, நீயும் மனோஜும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க எங்கள் விஜயாவும். விஜயா வந்து இப்படி மீனாவுக்கு இறக்கப்பட்டு போகிறது, பறிஞ்சு பேசுகிறது இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே ரோஹிணிக்கு ஒரு பக்கம் கடுப்பு தான் ஆகுது. இதெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு, இன்னைக்கு நைட்டேக்குள்ளே எப்படியும் இந்த ஃபோனை எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் எங்கள் ஆண்டிக்கு உங்கள் மேலே இருக்கிற கருணையெல்லாம் இல்லாமலே போயிடும், இந்த வீட்டை விட்டு உங்களை தாராளமாக வெளியில் அனுப்புவாங்கன்னு இங்கே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க ரோஹிணியும். ஸ்ருதி ரவியும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர ஸ்ருதி ரவி இங்கே மீனா கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்ருதி கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டேன், அதில் லேசாக தலையில் அடிபட்டுடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இங்கே ரவி சொல்கிறாங்க, ஏன் நீ எப்போதுமே ஹெல்மெட் தானே போட்டுட்டு போவீங்க, இப்போ என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் மீனா, நீங்கள் ஹெல்மெட் எப்போதுமே போட்டுட்டு தானே இருப்பீங்கன்னு சொல்லும்போது இல்லை இன்றைக்கி ஒரு நாள் அதை நான் போடாமல் போயிட்டேனா அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சமாளிக்கிறாங்க. இனிமேல் கொஞ்சம் பார்த்து போங்க அண்ணே, தலைக்கு எப்போதுமே ஹெல்மெட் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே மீனாவும் சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பாவம் இல்லை மீனா, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ பாருங்கள் தலையில் வேறு அடிபட்டுடுச்சுன்னு ரெண்டு பேரும் மாற்றி பேசிக்கிட்டு இங்கே உள்ளேயும் போகிறாங்க. இங்கே அதுக்கு பிறகு சவாரியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர முத்து இங்கே மீனா கிட்டே, என்ன மீனா இப்போ தலை கொஞ்சம் பரவாயில்லையா, வலிக்குதான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க, அதான் டேப்லெட் போட்டிருக்கல, கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லும் பொழுது ஆமாம் என்ன இன்னைக்கு அம்மாவுக்கு உண்மையில கொஞ்சம் பாசம் எட்டி பார்த்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லும்போது நீங்கள் வேற சும்மா இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் மீனா, எனக்கு அப்படி தான் தோணுச்சு, இல்லை உனக்கு தலையில் அடிபட்டதோ அப்படின்னு சொன்னதுமே கொஞ்சம் பதறி போனாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க முத்து. ஆமாங்க, எனக்கும் அப்படி தான் நினச்சேன், ஆனால் அத்தைக்கு என் மேலே பாசம் இருந்தால் சந்தோஷம்தான், ஆனால் அவங்க வெளிக்காட்ட மாட்டாங்களேன்னு சொல்லும்போது நீயும் உழைச்சி முன்னேறி இங்கே ரெண்டு பேரையும் விட ஒரு ரிச்சான இடத்துக்கு நம்ம ரெண்டு பேரும் வந்தோன்னா அதுக்கு பிறகு இவங்க ஏமீனா நம்மளை இப்படி இலக்காரமாக பார்க்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் முத்துவும் மீனா கிட்ட. மீனாவும் ஆமாங்க, நம்ம அதுக்கு நல்ல நிலைமைக்கு வந்தே ஆகணும், கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி பணத்தை இப்போ தான் சேர்த்து வச்சிட்டு இருக்கோம், அந்த பணத்தில் எப்படியாவது மாடியில் ரூம் கட்டிட்டோன்னா அதுக்கு பிறகு நம்ம அங்கே ரூம்லேயே இருந்துக்கலாம், அத்தைக்கும் நம்ம மேலே கொஞ்சம் ஒரு மதிப்பு மரியாதை எண்ணமெல்லாம் வரும்னு சொல்லி இங்கே மீனாவும் முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கிடையில் இங்கே வர ரோஹிணி இங்கே ஃபோனை எப்படியாவது எடுத்துடணுமே அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப யோசனையாகவே இருக்காங்க. சரி மீனா, நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே முத்து வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோனை சார்ஜில் போட்டுட்டு குளிக்க போக அதே போல் மீனாவும் இங்கே தன்னுடைய அத்தை மட்டும் வேலை பார்த்துட்டு இருக்காங்களே, நம்ம போய் ஏதாவது பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறேன். அந்த நேரத்தில் எங்கள் ரோஹிணி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபோனை எடுத்துகிட்டு வந்து எங்கள் ரூம்குள்ளே வச்சுட்டு அதில் இருக்க வீடியோவை தனக்கு சென்ட் பண்ணி அதை அப்படியே டெலிட் பண்ணி திரும்ப அதை சார்ஜில் கொண்டு மாட்டி விட்டுட்டு இங்கே திரும்ப ரூமுக்கு வர எங்கள் ரோஹிணி அதை வந்துட்டு அந்த வீடியோவை சிட்டிக்கு அனுப்பி விட்டுறாங்க. சிட்டிக்கு அனுப்புறது மட்டும் இல்லாமல் இங்கே அவங்க ஃபோன் நம்பர்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கிறதுனால முதல்ல இங்கே அண்ணாமலையோட நம்பர், அதுக்கு பிறகு ஸ்ருதி ரவின்னு சொல்லி மனோஜ்னு எல்லாருடைய நம்பருக்கும் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு சென்ட் ஆகுது. இதை பார்க்குறாங்க எல்லாரும், பார்த்தது ரொம்ப அதிர்ச்சியோட இங்கே வெளியில் வர எல்லாருமே அதிர்ச்சியோட அந்த வீடியோவை பார்த்துட்டு வெளியில் வந்து நிற்கிறாங்க. முத்துன்னு முத்துவையும் கூப்பிடுறாங்க. எங்கள் அண்ணாமலை, என்னாச்சு இப்போ எதுக்காக சத்தம் போடுறீங்கன்னு சொல்லி இங்கே விஜயா வந்து கேட்குறப்போ இங்கே நீங்களே பாருங்க ஆண்டின்னு சொல்லி இங்கே ரோஹிணி எதுவுமே தெரியாதது போல் அந்த வீடியோவை காட்ட, இது என்னது இது அன்னைக்கு நான் பணம் எடுத்துகிட்டு போனப்போ என்கிட்டேருந்து ஒருத்தன் திருடிட்டு போனானே அவன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறப்போ ஆமாம் ஆண்டி இது யாருன்னு நல்லா கவனித்து பாருங்கன்னு சொல்லும்போது அந்த வீடியோவில் இங்கே சத்யா ஹெல்மெட் மாட்டும் போது எடுக்கிற அந்த வீடியோஸ் அப்படியே இருக்குது. இதை பார்த்ததுமே இங்கே பயங்கர டென்ஷனோட எங்கள் மீனாவை பார்க்குறாங்க. மீனாவை பார்த்துட்டு எங்கள் விஜயா வந்துட்டு பயங்கரமாக சத்தப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போது என்கிட்டேருந்து பணத்தை திருடினது உன்னுடைய தம்பி தானாடி அப்படின்னு சொல்லும் பொழுது மீனா அதுக்கு பிறகு தான் எங்கள் ஸ்டுடியோ கையில் இருக்க அந்த வீடியோ வாங்கி பார்த்துட்டு அவங்க ரொம்ப அதிர்ச்சியில் அப்படியே நின்றுட்டுருக்க. குளிச்சுட்டு வர முத்துவுக்கு இன்னும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இந்த வீடியோ நம்ம செல்ஃபோனில் தானே இருந்தது,
சொல்லும்போது யார் இதை எடுத்தது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியத்தில் பார்க்க இந்த வீடியோ எப்படி வந்ததுன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த வீடியோ எப்படி வந்தது இருக்கட்டும் முத்து, அது எப்படி வேணாலும் வந்ததாக இருக்கட்டும், ஆனால் இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குதானேன்னு சொல்லும்போது என்ன மரோ இன்னும் சொல்கிறேன்னு எங்கள் விஜயா கேட்க, ஆமாண்டி தெரிஞ்சதுனால தானே எங்கள் மீனா தம்பியோட கையை உடைச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல, அப்போ தான் எங்கள் விஜயாவுக்கே புரியுது, அப்போ எல்லாரும் தெரிஞ்சு இந்த விஷயத்தை எங்கிட்டேருந்து மறைச்சிருக்கீங்க அப்படி தானேன்னு சொல்லும்போது அதுக்கு எங்கள் முத்து சொல்கிறாங்க, அது தெரியாமல் அவன் பண்ணிட்டான், அதுக்காக அந்த விஷயம் தான் முடிஞ்சு போயிடுச்சுல, அவன் தான் பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டான்ல, அதுக்கு பிறகும் அந்த விஷயத்தை பற்றி நம்ம இந்த வீட்டில் பேசி தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு எங்கள் விஜயாவும் வந்துட்டு அது எப்படிடா அதை அப்படியே விட முடியும், எங்கிட்டேருந்து பணத்தை முதல்ல திருடிட்டு போவான், அப்புறம் நீ கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுப்பான், இதே மாதிரி நம்ம வீட்டில் வேறு எதுவும் செய்ய மாட்டான்னு என்ன நிச்சயம், இந்த குடும்பத்துக்காக தான் அந்த குடும்பத்தை பற்றி என்கிட்ட பெருமையாக எப்போதுமே பேசிக்கிட்டு இருப்பாடி, இப்போ பாத்தியில் உன் தம்பி பண்ணுற வேலைன்னு சொல்லி எங்கள் விஜயா சத்தம் போடுறாங்க மீனா கிட்ட. மீனாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அழுதுட்டு நிற்க, இப்போ நீ எதுக்கு அழுகிற, அப்படி எந்த தப்பும் நடந்தலையே, அவன் பண்ண தப்புக்கு அவனுக்கான தண்டனை நான் கொடுத்துட்டேன், இப்போ அவன் அந்த மாதிரியான வேலைகளில் எதுவுமே ஈடுபடுறதில்ல, பின்ன நீ எதுக்காக அதை நினச்சி கவலைப்படுற அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே முத்துவும் மீனாவை பார்த்து, அது எப்படிரா கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இந்த வீட்டில் இருந்துட்டு இருக்கீங்க, இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை எங்கள் வீட்டில் இருக்க எல்லார்கிட்டேருந்து மறைச்சிருக்கீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமாகவே இல்லை அசிங்கமாகவே இல்லைன்னு சொல்லிட்டு என் முத்துவை பார்த்து விஜய் கேள்வி கேட்க அண்ணாமலையும் பார்க்குறாங்க முத்துவை. அப்பா இதை மறைக்கணுன்றதுக்காக மறைக்கல, அன்னைக்கு நடந்த விஷயம் அப்படி, அன்னைக்கு அம்மா மட்டும் இந்த வீட்டுக்கு சத்யா வந்து வரப்பொழுது இவங்க தான் திருடன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் அவன் மேலே பழி போடலைன்னா அவன் எதுக்குப்பா அந்த தப்பை பண்ண போகிறான், அவன் பண்ண தப்புக்காக அவன் தண்டனையை அனுபவிச்சுட்டான், அது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தில் எந்த ஒரு ரூபா கூட செலவு பண்ணாமல் திருப்பி அந்த பணத்தை அப்படியே என்கிட்ட கொடுத்துட்டான், ஒருவேளை இந்த பணத்தை தெண்டமாக ஏதாவது செலவு பண்ணியிருந்தா கூட நீங்கள் அவங்ககிட்ட கோவப்படுறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது, அந்த பணத்தை திருப்பி கொடுத்த பிறகு அவனை பற்றி பேசுகிறதுனால என்ன ஆக போகுதுன்னு சொல்லி இங்கே வந்துட்டு முத்துவும் சொல்ல, இங்கே அண்ணாமலையும் வந்துட்டு முத்துவை பார்க்குறாங்க. என்ன இருந்தாலும் முத்து சொல்கிறது சரிதான் விஜயா, அன்னைக்கு தன்னுடைய அக்காவை பார்க்குறதுக்காக வந்த தம்பி மேலே இவ்வளோ பெரிய பழி போட்டது அது உன்னோட தப்பு தானே, இந்த வீட்டில் இருக்கிற மனோஜ் தான் அந்த பணத்தை எடுத்திருக்கான்றது உனக்கு தெரிஞ்சும் உன்னால் இப்படி அவன் மேலே பழி போட முடிஞ்சதுன்னு சொல்லி எங்கள் விஜயாவை பார்த்து திருப்பி கேள்வி கேட்க விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் எதுக்கு இருந்தாலும் என்னையே சொல்லுங்கள், இங்கே மனோஜ் சொல்லலைன்னா உங்கள் ரெண்டு பேருக்குமே தூக்கம் வராதுன்னு சொல்லி எங்கள் விஜய் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு நின்றுட்டு இருக்க இங்கே ரோஹிணி சொல்கிறாங்க, ஏன் முத்து இந்த வீட்டில் மனோஜ் திருடனா மட்டும் அவனை நிற்க வச்சு இந்த வீட்டில் எல்லாரும் எவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, அவரை என்னென்ன கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்துறீங்க அசிங்கப்படுத்துறீங்க, அதுவே உங்கள் மீனா அதுவும் உங்கள் மீனோட ஃபேமிலி அப்படின்றதுக்கு மாதிரி வரும்பொழுது மட்டும் அந்த ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக இப்போ வரைக்கும் அந்த விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்லாமல் இருக்கீங்க, ஆனால் இந்த வீடியோ யார் கையில் கிடைச்சதோ என்னவோ இப்போ எல்லாருக்குமே சென்ட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு இங்கே ரோஹிணி சொல்லும்போது ரோஹிணி மேலே அப்போ தான் இங்கே வந்து முத்துவுக்கே சந்தேகம் வருது, ஆனாலும் அதை வெளிக்காட்டிக்க முடியாமல் இங்கே முத்து வந்துட்டு அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கேன். இங்கே வந்து மீனாவையும் மீனோட குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தி ரோஹிணி பேசுகிறத இங்கே வந்து முத்துவால் பொறுத்துக்க முடியலை. முத்து சொல்கிறாங்க, அப்படி பார்க்கையில் உன் புருஷன் தான் இந்த வீட்டில் மிகப்பெரிய திருடனாக இருக்கான், அதுக்கு அவனே என்ன சொல்கிறதுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இங்கே விஜயா வந்துட்டு, ஏய் என்னடா என் பையனும் அங்கே மீனோட தம்பி ஒன்றா அப்படின்னு சொல்கிறப்போ, பின்ன இல்லைன்னு வேற சொல்லுவீங்களா, இங்கே மீனோட தம்பியும் உங்கள் பையனும் ஒன்றும் இல்லை தான், ஏன்னா மீனோட தம்பி திருடினது 1,00,000 ரூபா, அந்த பணத்தையும் அவன் திருப்பி கொடுத்துட்டான், ஆனால் இவன் திருடன பணம் இன்னமும் இந்த வீட்டுக்கு வந்து சேரவே இல்லையே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு சொல்லி கேட்குறப்போ, எப்போ எந்த பிரச்சனை எடுத்தாலும் கடைசியில் அந்த 27,00,000 ரூபா பணத்திலே வந்து நில்லுடா நீ அப்படின்னு இங்கே வந்து முத்துவை பார்த்து மனோஜும் ரோஹிணியும் சொல்கிறாங்க. ரோஹிணியும் சொல்லும் பொழுது அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, அந்த பிரச்சனையை பற்றி பேச நான் விரும்பலை, இப்போ நடக்கிற பிரச்சனையை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன்னு சொல்கிறப்போ, எல்லா பிரச்சனையும் ஒன்று தான், திருட்டு அப்படின்னு நீங்கள் அவன் மேலே பழி சொல் போடும்போது நம்ம வீட்லேயும் ஒரு திருடிட்டு இங்கே இருந்துட்டு இருக்கான்ல, அப்போ அவன் என்ன சொல்கிறது, அதனால் இந்த விஷயத்தை பற்றி இனிமேல் பேச வேண்டாம், ஒருவேளை பேசணும்னு நினச்சா கூட அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு எங்கள் முத்து வந்து மிரட்டம். என்ன முத்து என்ன, இப்போ உங்கள் மச்சனனை காப்பாற்றணுன்றதுக்காக எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அசிங்கப்படுத்துவீங்களான்னு சொல்லி இங்கே வந்து ரோஹிணி கேட்குறப்போ, இதை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லை, உன் புருஷன் என் பொண்டாட்டியோடைய நகையை எடுத்துகிட்டு ஓடி போய் தானே அதை விற்று அதுவும் உங்கள் ஷோரூம்க்கான எல்லா செலவையும் அவன் கவனிச்சிட்டான், அப்படி பார்க்கையில் எங்கள் மீனாவோட தம்பி செஞ்சது எந்த விதத்துலையுமே தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன், அவன் பண்ண தப்புக்கு தண்டனை கொடுத்துட்டேன், ஆனால் இன்னொருத்தன் பண்ண தப்புக்கான தண்டனை நான் என்ன கொடுக்கவே இல்லையே, அப்போது அவன் கையை உடைச்ச மாதிரி இவன் கையை நான் திருப்பி உடைக்கவான்னு சொல்லி இங்கே வந்து ரோஹிணியை பார்த்து கேட்க ரோஹிணி அப்படியே முறைச்சி பார்த்தபடி நின்றுட்டே இருக்காங்க. அதுக்கு உடனே இங்கே விஜய சொல்கிறாங்க, இங்கே பாருடா முத்து, இந்த வீட்டில் நீயும் உன் பொண்டாட்டியும் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் குடும்பத்தில் நிம்மதியில் சந்தோஷமுள்ள எதுவுமே இல்லை, அதனால் முதல்ல நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியில் போங்க, இவளை நம்பி இவளோட குடும்பத்தை உள்ள விட்டதுக்கு கடைசியில் அவங்க எல்லாரும் சேர்ந்து நமக்கு பின்னாடி எவ்வளோ பேரை வேலையை பார்த்துருக்காங்க பார்த்தியா,
ரூ. 1,00,000 வெளியில கொண்டு போன விஷயம் ஏதோ தெரிஞ்சதுனால தானே அவனும் தேடி வந்து என்னிட்ட இந்த பணத்தையும் பிடுங்கிட்டு ஓடியிருக்கான். அப்படி பார்க்கையில இங்கே இருக்கிறவங்க மூலமா தானே அவனுக்கு தகவல் போயிட்டுருக்கு. நீ இதை மாதிரி செய்கிறான்னு சொல்லி ஏன் மீனாவே செஞ்சுருக்க கூடாதுன்னு எங்கள் வந்து மீனாவை மேலே பழி போட, இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க முத்துவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இப்போ எதுக்காக மீனாவை தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் இழுக்கிறீங்க? நடந்த விஷயத்துக்கும் மீனாவுக்கு எந்த பொறுப்பும் இல்லை. இப்போ வரைக்கும் மீனாவுக்கு இந்த விஷயமே தெரியவே தெரியாது. இப்போ இந்த வீடியோ வந்ததுக்கு பிறகு தானே எல்லாருக்குமே என்ன நடந்ததுன்ற உண்மையும் தெரிய வந்திருக்கு. அப்படி இருக்கப்போ இந்த வீட்டில் நாங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, அதே போல தானே ரூ. 27,00,000 எடுத்துகிட்டு ஓடின இவனும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நானும் நினைக்கலாம்ல, நானும் அதே விஷயத்த சொல்லலாம்லன்னு சொல்லும் பொழுது, அதுக்கு விஜயாவும் அவன் ரூ. 27,00,000 எடுத்துகிட்டு ஓடினான் தானா, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவன் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியும். ஏன்னா அதுக்கான அவனுக்கு தைரியம் திறமை எல்லாமே இருக்குது. இப்போ ஷோரூம் வச்சுருக்கான். உன்னோட நகைக்கான பணத்தை மாதம் மாதம் 50,000 பணமாக தரேன்னு சொல்லியிருக்கான். அதையும் கொடுத்துட்டு தானே இருக்கான். அதுக்கேற்ற மாதிரியான வருமானம் உன்னோட ஷோரூம்லேருந்து தானே வந்துகிட்டு இருக்கு. இதையும் கொடுக்கணும். இதுக்கப்புறம் மாதம் மாதம் ஆனால் இனிமேல் வந்துட்டு நீ எவ்வளோ பணம் கேட்க போகிறேன்னு தெரியல. இந்த 27,00,000 உன்னோட பாதி அங்கே ரவியோட பாதின்னு அந்த 2 பங்கையும் நீ கேட்டு நின்றுட்டுருக்க. அதுக்கான பணத்துக்கும் ஏற்பாடு செஞ்சுதாகணும். இப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் 2 பேரும் இங்கே இருக்கிறது சரிப்பட்டு வராது. நீங்கள் இந்த 2 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போனால் தான் அந்த 27,00,000 பணமும் உங்களுக்கு திருப்பி வரும்னு சொல்லும் பொழுது, இங்கே அண்ணாமலையும் ரொம்ப ஷாக்கிங் ஆகி பார்த்துட்டே இருக்காங்க. என்ன ஆண்டி நீங்கள் சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? எங்கள் ஸ்ருதி வந்து விஜய்கிட்ட கேள்வி கேட்க அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, ஆமாம்மா நான் சொல்கிறது உண்மைதான். ஆமாம், இந்த வீட்டிலேருந்து அவனுக்கு நியூஸ் தெரியாமல் எப்படியும் நான் போகும்போது இந்த பணத்தை அவன் ஆட்டை போடுறதுக்கு வழியே இல்லை. அவனுக்கு தெரிஞ்சதுனால தான் அந்த விஷயத்தை அவன் பண்ணியிருக்கான். அதே போல் இங்கே மனோஜ் சம்பாதிச்சுட்டு வர ஒவ்வொரு பணத்தை பற்றியும் இங்கே வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியாமலா இருக்கும். ஏன் இவளே ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாலோ இல்லையோ, யதார்த்தமாக சொன்னாலும் சரி, இல்லை திருடணுங்கிறதுக்காக சொன்னாலும் சரி, ஏன் பின்னால் இங்கே வீட்டுக்குள்ளே அதாவது யாருமே இல்லாத நேரத்தில் அக்காவை பார்க்க தான் தம்பி வந்தான்னு சொல்லி அன்னைக்கு வந்த மாதிரி ஏன் திரும்ப இங்கே வீட்டிலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போக மாட்டான்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன விஜயா நீ பேசுகிறதுல கொஞ்ச நாள் நியாயம் இருக்கா அப்படின்னு இங்கே வந்துட்டு அண்ணாமலை கேட்க, அதுக்கு இங்கே விஜயா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. இவ்வளோ நாளாக உங்ககிட்ட மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ சொல்கிறேன் அவங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு போய் ஆகணும்னு சொல்லும் பொழுது, அதுக்கு அண்ணாமலையும் வந்துட்டு எங்கள் விஜயாவை முறைச்சி பார்த்துட்டு இருக்கேன். சரிப்பா அப்போ நீங்களும் என் கூட வாங்கன்னு சொல்லி இங்கே திரும்ப முத்து கூப்பிட, இப்போ எதுக்கிட்ட அவரை கூப்பிடுறேன், அவரையும் உன் கூட கொண்டுட்டு போய் அவரையும் கஷ்டப்படுத்துறதுக்கா? அவர் இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கட்டும். நீங்கள் 2 பேரும் முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க. கொஞ்ச நேரத்தில் உன் மேலே நான் இறக்கப்பட்டு உனக்காக இதெல்லாம் செய்யணும்னு நினச்ச மாதிரி எல்லாம் என்னுடைய தப்பு தான். இப்போ தானே தெரியுது உன் குடும்பத்தோட புத்தி என்ன, உன்னோட புத்தி என்னன்னு. இனிமேலும் உன்னை நல்லா நம்பி ஏமாறத்துக்கு தயாராகவே இல்லை. இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் போதும், உன்னால் இங்கே வீட்டில் எல்லாருக்கும் இந்த கஷ்டங்களும் போதும். இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீயும் இருக்கக்கூடாது, முத்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது, எங்கள் முத்துவும் வந்துட்டு மீனாவும் 2 பேருமே பார்த்துட்டு இருக்கா. முத்து மறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க விஜயாவை. இங்கே ஒன்று அண்ணாமலை சொல்கிறாங்க முத்துவை பார்த்து, முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில் போடா முத்து அப்படின்னு சொல்லும் பொழுது, இங்கே அண்ணாமலை ரொம்ப ஆச்சரியமாக பார்க்க எங்கள் ரவி கேட்குறாங்க, என்னப்பா நீங்களும் இப்படி சொல்கிறீங்களேன்னு இங்கே ரவி கேட்க, ஆமாம் ஒரு நிமிஷம் கூட இந்த முத்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. முத்துவும் மீனாவும் இப்போவே இந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளியில் போகணும். ஒவ்வொரு நாளும் இந்த வீட்டில் இருக்கிறதுனால தானே அவங்களுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. பேசாமல் இந்த வீட்டை விட்டு வெளியில் போனாலாவது அவங்க 2 பேரும் நிம்மதியாக இருப்பாங்கன்னு சொல்லும்போது, என்னப்பா நீங்கள் இல்லாமல் நான் எப்படிப்பா வெளியில் போய் இருப்பேன் அப்படின்னு எங்கள் முத்து கேட்க, ஆமாண்டா முத்து, நான் இல்லாமல் நீ இருந்துக்க பழகிதாகணும். என்னால் கடைசி வரையும் உன் கூட வர முடியுமா? நிச்சயமாக வர முடியாது. மனுஷனாக பிறந்தவங்க ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போக தான் செய்வாங்க. அப்படி திடீர்னு உன்னை விட்டு போகும்போது நீ கவலைப்படவும் கூடாது. இப்போவே அதுக்கான எல்லாத்தையுமே நீ கற்றுக்கணும்டா முத்து. முதல்ல இந்த வீட்டிலேருந்து என்னை வெளியில் போன்னு சொல்கிறதுக்கான காரணம் உன் மேலேயும் மீனா மேலேயும் இருக்கிற கோபத்தாலேயோ இல்லை உங்கள் 2 பேரையும் மேலேயும் நம்பிக்கை இல்லாமலேயோ நான் இந்த வீட்டை விட்டு உங்களை வெளியில் போக சொல்லலை. இந்த வீட்டை விட்டு வெளியில் போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கஷ்டப்படுவீங்க, சம்பாதிப்பீங்க. அந்த பணம் உங்களுடைய தேவைக்காக மட்டுமே தான் இருக்கும். இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு எல்லாரோட தேவைக்காகவும் நீங்கள் இந்த பணத்தை கொடுத்து இங்கே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. மொத்த வீட்டு செலவுகளையும் கவனிச்சிட்டு இருக்கிறது நீங்கள் தானே. ஆனால் இனிமேல் இந்த வீட்டில் எல்லா வீட்டு செலவுகளையும் கவனிச்சுக்க போகிறது எங்கள் ரோஹிணியும் மனோஜுமா மட்டுமா தான் இருக்கும். மனோஜ் ரோஹிணியோடைய செலவில் தான் இந்த குடும்பமே இப்போ ஓட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய செலவு இங்கே அதாவது உங்கள் அம்மாவுடைய செலவுன்னு இப்படி எல்லாத்தையுமே நீ பார்த்து பார்த்து கவனிச்சிட்டு இருந்தல, அப்போ கூட உங்கள் அம்மாவுக்கு உன் மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லைன்றது இப்போ நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஏற்கனவே இல்லை, இப்போ அதுவும் சுத்தமாக இல்லைன்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. பணமே கொடுக்கலனாலும் எங்கள் மனோஜ் ரோஹிணியை தூக்கி வச்சு கொண்டாடுற உன் அம்மாவுக்கு நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் இல்லை அப்படின்னா தான் உங்களுடைய அருமை என்னன்னு தெரிய வரும். நீங்கள் மேலே மாடியில் ரூம் கட்டணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதுக்கு இந்த வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக உங்களால் பணத்தையும் சேர்த்து வைக்க முடியாது, ரூமும் கட்ட முடியாது. அதுக்காக தான் சொல்கிற முத்து, நீயும் மீனாவும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போங்க. எப்போ பணம் ரெடி ஆகுதோ அப்போ நீங்கள் அந்த பணத்தோடு இந்த வீட்டுக்கு வாங்க.
அப்போ தான் இந்த அப்பாவை பார்க்கணுன்ற ஆசையில் நீயும் பணத்தை சீக்கிரமாக ரெடி பண்ணுவ. அப்போ தான் இந்த வீட்டுக்கு வந்து அந்த பணத்தை கொடுத்து உன்னால் முடிஞ்ச அளவுக்கு மேலே மாடியில் ரூம் கட்டுறதுக்கும் உன்னால் நினைக்கவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்து ஆச்சரியத்தோட பார்க்க மீனாவும் கண்கலங்கி நின்றுட்டுருக்காங்க. என்னம்மா மீனா, நான் தான் சொல்லிட்டேன்ல, உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லலை. உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, அளவு கடந்த நம்பிக்கை இருக்குது. அதனால் சீக்கிரமாக இந்த வீட்டுக்கு திருப்பி வருவீங்க, திரும்பி வந்து மேலே மாடியில் ரூம் கட்டுவீங்கன்ற நம்பிக்கையில் தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியில் போங்க, நிம்மதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலை கொஞ்சம் கண்கலங்கியபடி உள்ளே போக அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இங்கே முத்து சொல்லும்போது ரவியும் கூப்பிடுறாங்க. எங்கள் ஸ்ருதியும் பார்க்குறாங்க. அங்கிள் ஏதோ ஒரு அவசரத்தில் ஏதோ பேசிட்டு போகிறாரு, நீங்கள் அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் முதல்ல உள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை மாமா இந்த அளவுக்கு யோசிச்சு பேசுகிறான்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு தானே அர்த்தம். கண்டிப்பாக நானும் இவரும் இப்போவே இந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளியில் போகிறோன்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவை பார்க்குறாங்க. ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் மனசில் ஓரளவு நிம்மதி சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வீட்டுக்காக செலவு பண்ண போகிறது நீங்கள் தானே எங்கள் அப்பா சொல்லிட்டு போனதை நினச்சி மனோஜ் வருத்தப்பட்டு தான் நின்றுட்டுருக்கா. ஏற்கனவே ஏகப்பட்ட செலவு, இதில் வீட்டு செலவையும் கவனிக்கணுமே நினச்சிட்டு இருக்காரு. இப்போ மொத்த செலவையும் இப்போ மனோஜ் ரோஹிணி தான் கவனிக்கணும். ஏன்னா 20 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போனதுக்கு தண்டனையாக அதையும் தான் இங்கே வந்து அண்ணாமலை கொடுத்துட்டு போக இங்கே விஜயா பார்த்துட்டே இருக்காங்க. விஜயா பார்த்துட்டு இருக்க நேரத்தில் எங்கள் முத்தானுடைய பேக்கெலாம் ரெடி பண்ணிவிட்டு இங்கே தன்னுடைய அப்பாவை திரும்பி பார்க்குறாங்க. அவர் ரூம் கதவை திறக்கவே இல்லை. இங்கே முத்துவும் மீனாவும் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கீழே இறங்கி போக இங்கே ஸ்ருதி ரவி பின்னாடியே போகிறாங்க. மீனா நீங்கள் போக வேண்டாம், உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி இங்கே மீனாவையும் முத்துவையும் கூப்பிட்றாங்க. முத்து மீனாவும் உள்ளே வர மாதிரியே இல்லைங்க, இதுக்கப்புறம் நாங்கள் இங்கே இருக்க விரும்பலை, நாங்கள் தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு இப்போவே வெளியில் போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா 2 பேருமே அந்த வீட்டிலேருந்து கிளம்பி வெளியிலையும் போயிடுறாங்க. எங்கள் விஜயா அப்பாடா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, எங்கே முன்னாடி மாதிரி இவரும் அவன் கூடவே கிளம்பி போயிடுவாரோ, இல்லை இவனும் அதுக்காக விடாமல் இவரை கூடவே கூட்டிகிட்டு போயிடுவானோன்னு நினச்சி நானும் ரொம்ப பயந்தேன். நல்ல வேலை இன்றைக்கி அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. நல்ல வேலை ரோஹிணி, இந்த வீடியோ யார் மூலமாக கிடைச்சதோ என்னவோ, ஆனால் இன்றைக்கி அதனால் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு இங்கே ரோஹிணிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ரோஹிணியும் மனசளவில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரிம்மா ரோஹிணி, நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ரோஹிணி மனோஜையும் கூப்பிட அங்கே அண்ணாமலை மட்டும் சாப்பிட வரல. நான் தான் வேண்டான்னு சொல்கிறேன்ல, வேண்டானா விட்டுரு, எனக்கு கொஞ்சம் தனியாக விடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணாமலை அமைதியாக இருக்க அவர் போக போக சரியாயிடுவார். 2 நாள் அந்த கவலையில் இருப்பார், 3ஆவது நாள் அது 2 மாறிடுவார். நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி இங்கே ரவி ஸ்ருதி எல்லாரையும் கூப்பிட ஆண்டி நீங்கள் தான் இன்றைக்கி சமைச்சிங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஸ்ருதியும் சாப்பிட்டுட்ருக்கேன். என்ன இருந்தாலும் நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு ஆண்டி. முத்துவையும் மீனாவையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருக்கவே கூடாது. அவங்க இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் எனக்கும் ஏதோ இந்த வீட்டில் ஓரளவுக்கு இருக்கணுன்ற ஒரு ஆசை வந்தது. இப்போ அவங்க 2 பேரும் இல்லைன்னு நினைக்கிறப்போ எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சரியாக சாப்பிடக்கூட இல்லாமல் எங்கள் ஸ்ருதியும் கிளம்பி போக ரவியும் வந்து கிளம்பி போய்ட்றாங்க. தன்னுடைய அம்மாவை பார்த்து முறைச்சப்படி இதுங்க கிடைக்குதுங்க, இதுங்களும் 2 நாளில் அதுக்கப்புறம் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இங்கே முத்து மீனாவை பற்றி யோசிக்கிறத விட்டுருவாங்க. நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது எங்கள் மனோஜ் ரோஹிணி பயங்கர சந்தோஷமாக சாப்பிட்டுட்ருக்கேன். இங்கே மொத்த பிளேட்டையும் கொண்டு போய் போட்டுட்டு மீனா மீனான்னு சத்தம் போடுறாங்க. என்ன ஆண்டி, மீனா நினப்பிலே நீங்களே இருக்கீங்க போல், மீனாவை மறக்கவே இல்லையே போலன்னு சொல்லிங்க ரோஹிணி கேட்க, இல்லைம்மா எப்போதும் அவகிட்டே வேலை சொல்லி இப்போது பார்த்தாலும் அவள் வீட்டில் இல்லைன்னு கூட என்னால் நினைக்க முடிய மாட்டுது, திரும்பவும் அவள் பேர் தான் வருதுன்னு சொல்லும்போது, சரிம்மா ரோஹிணி இந்த பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு நீ போய் படுமா, எனக்கும் கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இங்கே ரோஹிணிக்கு கொஞ்சம் டென்ஷன் தான் ஆகுது. இனி இருந்தாலும் மீனா இருந்தால் அந்த வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துருவாங்க, இப்போ ஆண்டி நம்ம தலையில் கட்டுறாங்களே நினச்சிட்டு உள்ளே போகிற எங்கள் ரோஹிணி கிச்சனில் எல்லா வேலையும் அதுக்கப்புறம் தான் இங்கே ரூம்க்கே போகிறாங்க. இங்கே உள்ளே போகிற விஜயா வந்துட்டு நம்ம எதுக்காக இப்போ மீனாவை கூப்பிட்டோம் அப்படின்ற மாதிரியான யோசனையில் தான் இருக்காங்க. இந்த மீனா இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாதா என்ன, இந்த மீனா இல்லாமல் இந்த வீட்டில் எந்த வேலையுமே நடக்காதா என்ன அப்படின்ற மாதிரி தான் இங்கே விஜயாவும் யோசிக்கிறாங்க. முத்து மீனா வீட்டை விட்டு போனது அண்ணாமலைக்கு வந்து ஒரு பக்கம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இவளோட தொல்லையிலேருந்து எங்கள் மீனாவும் சரி முத்துவும் சரி தப்பிச்சிருவாங்க. இன்னும் கொஞ்ச நாளையில் எப்படியும் அவங்களுக்கான எல்லா பணத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்கு என்னை பார்க்குறதுக்காவது சீக்கிரமாக ஓடோடி வரதான் போகிறாங்கன்னு சொல்லி நினச்சிட்ருக்க இங்கே வெளியில் போகிற முத்துவும் மீனாவும் என்னங்க பண்ணுறது, இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு தெரியாமல் அவங்க 2 பேரும் நின்றுட்டுருக்க இங்கே மீனாகிட்ட சொல்கிறாங்க. இங்கே பாரு மீனா, இங்கே நம்ம வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டோம்னு நினச்சி உனக்கு எதுவும் கஷ்டமா வருத்தமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்க மாமா சொன்ன மாதிரி சீக்கிரமாகவே நம்ம மாமா கூட போய் ஒன்றா சந்தோஷமாக அந்த வீட்டில் இருக்கணும்னு நினச்சோன்னா அனாவசிய செலவுகளை தவிர்த்து நம்ம அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே செலவு பண்ணி நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்ம சேர்க்க வேண்டிய காசு சீக்கிரமாக சேர்த்துருவோம், அந்த வீட்டுக்கு நம்ம சீக்கிரமாக போய் மேலே நமக்கான ரூமை கட்டிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கலாங்கன்னு சொல்லும்போது, என்ன இருந்தாலும் அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல மீனான்னு எங்கள் மீனா கிட்ட சொல்லும்போது, மீனாவும் எவ்வளோ நாள் ஆனாலும் நம்பிக்கை இருந்தால் சீக்கிரமாக முடியுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும், பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே முத்துக்கிட்ட சொல்லும்போது, முத்துவுக்கு மீனா சொல்கிறது அந்த ஆறுதலை தான் கொடுக்குது. மீனாவும் முத்துவும் இப்போ அந்த இடத்துலேருந்து கிளம்பி வீட்டு வாசல் நின்று தன்னுடைய அப்பாவை திரும்பி பார்க்குறாங்க. அங்கே அவங்க அப்பா வரவே இல்லை. 2 பேரும் பேசியபடி அந்த இடத்துலேருந்து கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இங்கே விஜயாவும் யோசனையில் தான் இருக்காங்க. நம்ம எப்படியும் மீனா இல்லாமல் இந்த
குடும்பத்தை எப்படியெல்லாம் நல்லபடியாக கொண்டு போக போகிறோன்றதை இவரும் பார்க்க தான் போகிறாரு. இவரே போக போக இந்த முத்து மீனாவை மறந்துட்டு இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க தான் போகிறான்னு நினச்சிட்டு இருக்க. இங்கே அண்ணாமலை ஒரு கணக்கு போட்டு தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த வீட்டில் இருந்து அவனால் பணம் சேர்த்து வைக்கவே முடியாது. வெளியில் போனாலாவது இந்த பணத்தை சேர்த்து எப்படியாவது வீட்டுக்கு வந்துடணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதுக்காக தானே அப்படி சொல்லி அனுப்பியிருக்கேன்னு எங்கள் அண்ணாமலை மனசளவில் கொஞ்சம் கஷ்டமும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் சந்தோஷமும் இருக்கத்தான் செய்து. வெளியில் போகிற முத்து மீனாவும் அண்ணாமலை எதுக்கு சொன்னார் ஏன் சொன்னாருன்றதை நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இனிமேல் இந்த வீட்டில் வசமாக சிக்கிக்க போகிறது எங்கள் ரோஹிணி மட்டும்தான். ரோஹிணி தான் இனிமேல் எல்லா வேலைகளையும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸ்ருதிக்கிட்ட என்ன சொன்னாலும் அவங்க செய்ய போகிறதே கிடையாது. அதனால் ரோஹிணி தான் இப்போது மீனா இல்லாமல் அந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க போகிறாங்க. அப்படி அனுபவிச்சாதான் மீனாவோட அருமை என்னென்னு அவங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் மீனா இங்கே ஒருபடி ரோஹிணியை விடையும் மனோஜை விடையும் ஒருபடி முன்னேறியதான் இந்த வீட்டுக்கு முத்து மீனா 2 பேருமே வரப்போகிறாங்க.